எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் நம்ம பேசின கொட்டுக்காளி அண்ட் கும்பலங்கி நைட்ஸ் இந்த ரெண்டு படங்கள் பற்றி நிறைய பேர் கால் பண்ணி பேசினாங்க, கமெண்ட்ஸில் பதிவிட்டிருந்தீங்க. நிறைய பேர் பர்சனலாக கால் பண்ணி ஒரு ரெண்டு நண்பர்கள் ரொம்ப நேரம் கும்பலங்கி நைட்ஸ் பற்றியும் கொட்டுக்காளி பற்றியும் ரொம்ப நேரம் பேசினாங்க. ஒரு பெரிய விவாதமே நடந்தது. அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு இந்த தளம் ஒரு வித்திடுதுன்னா ரொம்ப வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இட். அண்ட் நீங்கள் மேலும் மேலும் எங்களை ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் அகைன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம். தமிழ் சினிமாவில் ஒரு கலைப்படம், ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த படத்தை ஒரு ஷார்ட் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த படம் என்ன படம் நான் சொல்கிறேன். ஒரு 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 மூட்டை தூக்கி தொழிலாளிகள் ஒரு கும்பலாக இருக்காங்க, ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அதில் ஒரு வயசான ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி அவர் டே என் தோல் மேலே எடுத்து வைடா நான் தூக்குறேன் அப்படிங்கிறாரு. இல்லை உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களால் தூக்க முடியாது, நம்ம நீ எடுத்து வைடா இல்லை நான் தூக்குறேன் அப்படிங்கிறாரு. அவர் தோளில் அந்த மூட்டையை அந்த ஏலக்காய் மூட்டையை தூக்கி வைக்கிறாங்க. அவர் தூக்கிட்டு கம்பீரமாக நடக்கிறாரு, அந்த மலைப்பகுதியில் நடக்கிறாரு. அவர் எல்லார் கும்பலுக்கும் முன்னாடி வேகமாக போறாரு. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் முன்னாடி அந்த பெரியவர் வேகமாக போறாரு. போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சமா ஜூம் அவுட் ஆகுது. அவர் ஒரு கதை சொல்றாரு. நீங்கெல்லாம் என்னடா சின்ன பசங்க, நான்லாம் இந்த வயசுல கூட சமீபத்தில் கூட ஒருத்தர் ஒரு பயங்கரமான புயல் மழை, அந்த மழையில இந்த மலை பாதையே ஃபுல்லா கெட்டு போச்சு, ஒரே அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே பயங்கரமா கல்லும் மண்ணுமா நடக்கிறதுக்கே வழி இல்லாம போச்சு. அந்த பாதையில ஒருத்தர் இந்த மாதிரி மூட்டை தூக்குறதுக்கு ஆளே இல்லையே அப்படின்னு கேட்ட பொழுது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். எல்லாருமே பயந்தானுங்க, இந்த மழையில இந்த இடியில இந்த புயல்ல எப்படி ஒருத்தர் வெளில போறாங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்படி போய் அன்னைக்கு அந்த மனுஷன் கண்கலங்கி நின்னும் பொழுது நான் போய் அந்த மூட்டையை தூக்கி அந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படிப்பட்ட ஆள்றானா, என்னால இந்த மூட்டையை தூக்க முடியாது நீங்க நினைச்சீங்களா? நீங்க போனதுக்கு அப்புறம் நான் 10 நிமிஷம் கழிச்சு கூட நடந்து வரேன்டா, ஆனா நான் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்துடுவேன் பாக்குறீங்களா அப்படின்னு நல்ல ஒரு மீசையோட நல்ல ஒரு உடல் கட்டோட ஒரு மதுரை வீர மாதிரி இருக்காரு அவரை பார்த்தா. அப்படிப்பட்ட ஒரு வயசானவர் பேசுறாரு. அவர் இந்த கதையை சொல்ல ஷார்ட் ஜூம் அவுட் ஆகிட்டே போகுது. ஒரு பெரிய அந்த கொஞ்ச நேரம் ஜூம் அவுட் ஆகுது, ஒரு வனம் மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் ஜூம் அவுட் ஆகுது, ஒரு பெரிய மலைப்பாதை தெரியுது. கொஞ்ச நேரம் ஜூம் அவுட் ஆகுது, வளைவு நெடிவு சுழிவு இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு மலைப்பாதை தெரியுது. கொஞ்ச நேரம் ஜூம் அவுட் ஆகுது, ஒரு பெரிய வனாந்திரமே தெரியுது, ஒரு பெரிய மலைப்பாதை தெரியுது. அந்த மலைப்பாதையில அவ்வளோ ஜூம் அவுட் ஆகி ஃபுல்லா அந்த மலையோட ஒரு சுத்துப்பட்டு ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அந்த மலை இடமே தெரியும் பொழுது அந்த மனுஷனால அந்த மூட்டை தூக்கின அந்த தொழிலாளியால பேச முடியல. இருமறாரு, மேலும் இருமறாரு. ஜூம் அவுட் ஆகிட்டே போகுது அந்த பக்கம் கேமரா. எதுவுமே அவர்கிட்ட அவர் தான் பேசுறாருன்னே தெரியல, வெறும் வாய்ஸ் மட்டும்தான் வருது. கேமரா மட்டும் ஜூம் அவுட் ஆகிட்டே போகுது. இந்த மலை சரிவுகள்ல, இந்த மலை பாதைகள்ல இந்த மாதிரி பல தொழிலாளிகள், அவங்களோட பல ஏலக்காய் மூட்டைகள், பல தொழிலாளிகள், பல கழுதைகள் இதெல்லாம் பொதி தூக்கின இந்த கதைகள் கொண்டது, இந்த இருமல் கொண்டது, இந்த வலி கொண்டது, இந்த நெளிவு சுழிவுகள் கொண்டதுதான் இந்த மலை, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிற படம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிற இந்த படத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா ஒரு வாழ்வியலே பேசுது. அதாவது இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம எப்படி பேசுறோம்னா, நீங்கெல்லாம் இன்னும் சிஸ்டம்ஸ் வச்சே ஒர்க் பண்றீங்க, கம்ப்யூட்டர்ஸ் வச்சே ஒர்க் பண்றீங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏஐக்கு போயிட்டோம், ஏஜென்டிக் ஏஐ, ஜென் ஏஐ, அந்த மாதிரி ஏஐக்கு போயிட்டோம். ஆனால் நீங்க இன்னும் இதுலேயே ஒர்க் பண்றீங்க, நீங்க ஏஐக்கு அடாப்ட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசும்பொழுது அதே மாதிரி ஒரு டெக்னாலஜி சேஞ்ச் பத்தி இங்க பேசுறாங்க. இன்ஃபேக்ட் 2 டெக்னாலஜி சேஞ்ச் பத்தி பேசுறாங்க. முதல் டெக்னாலஜி என்னன்னா, இந்த மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளிகள் யாரெல்லாம் தானே அந்த மூட்டையை தூக்குறாங்களோ அவங்க இன்னும் கழுதையை வச்சு மூட்டை தூக்கக்கூடியவர்களை ஏளனம் பண்றாங்க. ஏண்டா இன்னுமாடா கழுதையை வச்சு நீ எல்லாம் மூட்டை தூக்குற, ஏண்டா உனக்கே தோல்ல பலம் இல்ல, நீயே தூக்க மாட்ட, இன்னுமா கழுதையை வச்சு தூக்குறீங்க நீங்களாம் அப்படின்னு இவங்க ஏளனம் பண்றாங்க. இது ஒரு டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட் சொசைட்டல் சேஞ்ச் எங்க நடக்குதுன்னா, இந்த மலை பாதையில ரோடெல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த ஏலக்காய் தொழிலாளிகள், இந்த ஏலக்காய் தோட்ட தொழிலாளிகள், பொதி சுமக்கக்கூடிய அந்த தொழிலாளிகள், இவங்களுக்குலாம் வேலை போயிடுமே. ஏன்னா ரோட்ஸ் வந்துச்சுன்னா ஈஸியா டிரான்ஸ்போர்டேஷன் ஆயிடுமே. அப்போ இவங்களுக்குலாம் வேலை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். இந்த 2 சேஞ்சஸ் பத்தி இந்த படம் ரொம்ப அருமையா பேசுது. இதுக்காக போராடக்கூடிய இந்த
தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய அப்படின்னு ஒரு இடம் வந்தாலே அங்க வந்து ஒரு லேபர் யூனியன் வேணும், அங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெஃப்ட் விங் வேணும். அங்கதான் படம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கம்பம், குமிலி இந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் இடுக்கி கேரளாவுக்கு போகுது. கேரளால இந்த லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க தொழிலாளர்களுக்காக பேசுறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாகவும் நம்பகத்தன்மையோடையும் இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் லெனின் பாரதி. இவர் இதுக்கு அப்புறமா எந்த படமுமே பண்ணல. நிறைய படங்கள்ல மேபி சைட்ல ஒர்க் பண்றாங்க, ஆனா அவரா டைரக்ட் பண்ணி எந்த படமே பண்ணல. ஆனா ஒரு ருத்ரையாக்கு ஒரு அவள் அப்படித்தான் மாதிரி லெனின் பாரதிக்கு ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை படம் போதும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு முக்கியமான தமிழ் படம் இது. நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், கொட்டுக்காளியை ப்ரொடியூஸ் பண்ணது சிவகார்த்திகேயன், கும்பலங்கி நைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணது ஃபஹத் ஃபாசில். அடுத்த வாரம் இதே மாதிரி விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படத்தை பற்றி பேசுவோம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது திரு விஜய் சேதுபதி அவர்கள். இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு தில் வேணும். ஏன்னா இந்த படம் சத்தியமா தியேட்டர்ல ஓடாது அப்படிங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். கமர்ஷியல் சினிமா அவ்வளோ நல்லா தெரிஞ்ச விஜய் சேதுபதிக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். கமர்ஷியலி இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் மெனி ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கதையை சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாபெரும் தில்லு வேணும். அந்த தில்லு விஜய் சேதுபதிக்கு இருக்கு. இந்த படத்தோட ஆணிவேர் யாரு அப்படின்னு கேட்டா, எங்கெங்கெல்லாம் இருமல் வருதோ அங்கெல்லாம் இருமட்டும், நான் எதுவும் மியூசிக்லாம் போட மாட்டேன். எங்கெங்கெல்லாம் மலை காத்து வீசுதோ அங்கெல்லாம் காத்து வீசட்டும், நான் எதுவும் பக்கத்துல ஃப்ளூட் எல்லாம் வச்சு நான் எதுவும் மியூசிக் எல்லாம் போட மாட்டேன். எங்கெங்கெல்லாம் ஏற்கனவே சோகமா இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஏற்கனவே அந்த சோகம் வியூவர்ஸ் மனசுல போய் ஆழமா உட்காருதோ அங்கெல்லாம் நான் தனியா ஒரு சிங்கிள் வயலின்லாம் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானமா இந்த மாதிரி பல எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ்க்கு லைஃப் கொடுத்துருக்கக்கூடிய அதே இசைஞானி தான் இந்த படத்துக்கும் மியூசிக் கொடுத்துருக்காங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள். 2 பாட்டு தான் வருது, 2 பாட்டுமே ரொம்ப மெமரபிளான சாங்ஸ், சூப்பர்பான பிஜிஎம். எங்கெல்லாம் தேவையோ அங்க மட்டும்தான் படத்துல மியூசிக் இருக்கும். அதை தவிர மற்றபடி எல்லாமே அந்த மலையிலேருந்து வரக்கூடிய அந்த சாரல், அந்த காத்து, அந்த வேகமா அடிக்கக்கூடிய அந்த காத்து, சில தென்றல் காத்து, இதெல்லாமே மியூசிக்ல உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுது. அந்த மலை, மேற்கு தொடர்ச்சி மலைங்கிற அந்த மலை தொடரே படத்துல வந்து ஒரு கேரக்டரா வர மாதிரி இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் லெனின் பாரதியும், அதுக்கு ஈக்குவலா மியூசிக்ல சப்போர்ட் பண்ண இசைஞானி இளையராஜா அவர்களும் தான். நிறைய பேர் இந்த மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளிகள்லாம் சொல்றாங்க, நான் ஒன்னதானே நம்பினேன், இந்த மலையில நான் ஒன்னதானே நம்பினேன், ஒன்னதானே நான் என்னோட கடவுளா பார்த்தேன், நான் உன் கூட தானே என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சேன் அப்படின்னு மலையை பார்த்து பேசுறாங்க. மலையில நின்றுக்கிட்டே மலையை பார்த்து பேசுறாங்க. இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான பலம் திரு தேனி ஈஸ்வர் அவர்கள். தேனி ஈஸ்வர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நான் வந்து எப்போ தனியா ஒரு முக்கியமான ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்சேன், சினிமாட்டோகிராஃபி ஒர்க்ஸ் பேஸ் பண்ணி தான் பேரன்பு படம் பார்க்கும்பொழுது எனக்கு தேனி ஈஸ்வர் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறமா இவரோட மற்ற படங்கள்லாம் என்னன்னு பார்க்கும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒரு முக்கியமான படம். தேனி ஈஸ்வர் வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் தான் பண்றாரு. அவரோட சமீபத்திய முக்கியமான படம்னா வாழை. அதுக்கப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்சு கரன், அந்த இவரோட படம் கரசாமி, தனுஷோட படம் பண்ணார். தனுஷோட படம் தட் இஸ் அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரில்லியண்டா இருக்குமே தவிர படம் அவ்வளோ பெரிய மெமரபிள் மூவி கிடையாது. ஆனால் இந்த வாழை ஒரு முக்கியமான படம். இந்த மாதிரி அகைன் இந்த மலை, இயற்கை, நீங்க பேரன்பு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கிளவுட்ஸே பேசும் படத்துல. அந்த மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபர் திரு தேனி ஈஸ்வர் அவர்கள். ஒரு முக்கியமான படம். இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்தந்த ஊர்லயே இருந்தவங்க. இந்த படத்தோட யாருமே யார் நடிச்சாங்க, யார் ஊர்லயே இருக்காங்க, சாதாரணமா அவங்க வாழறாங்க, அதை போய் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியாது. அவ்வளோ நேச்சுரலா இருக்கு படம். அவ்வளோ நேச்சுரலா எல்லாருமே மூவ் பண்றாங்க படத்துல. இந்த படத்துல எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தோணிதுன்னா, நம்ம மெத்தட் ஆக்டிங்னு பேசுறோம், உடம்ப உருக்கி நடிக்கிறதுன்னு பேசுறோம். இந்த படத்துக்காக இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்க திரு ஆண்டனி அவர்கள் கதையின் நாயகன் சொல்லலாம், ஹீரோன்னு சொல்றதை விட கதையின் நாயகன் சொல்லலாம். இந்த கதையின் நாயகன் திரு ஆண்டனி ஒரு மாசம் ஏலக்காய் தோட்டத்தில் போய் வேலை செஞ்சு, நான் வந்து ஒரு தொழிலாளி, எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏலக்காய் தோட்டத்தில் போய் வேலை செஞ்சு அவங்களோட என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் கூட இருந்து அந்த கஷ்டத்தெல்லாம் பட்டு அதுக்கப்புறமா அந்த படத்தை நடிச்சிருக்காரு. எவ்வளவு முக்கியமான ஒரு எஃபர்ட் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில். ஏன்னா ஒரு நாளைக்கும் கால் ஷீட் பேசிஸ்ல காசு அப்படின்னு பேசுற சினிமாவில் ஒரு மாசம் ஒரு கலைஞர் வந்து ஒரு ரோலுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு தொழிலாளியா போய் எதுவுமே வெளில சொல்லாம நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது, இந்த மாதிரி ஆண்டனி மாதிரி நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் ஏன் இப்ப நடிக்கிறது இல்லைன்னு. லக்கிலி ஆண்டனி இன்னும் நடிச்சிட்டு தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் மெய்யழகன் படத்துல வந்து ஃபிளாஷ்பேக்ல கார்த்தியோட அப்பாவும் வரக்கூடியவர், அந்த சைக்கிள் ஓட்டிட்டு வரக்கூடியவர், அது திரு ஆண்டனி அவர்கள் தான். அவர் இன்னும் மேன்மேலும் பல படங்கள்ல நடிக்கணும்.
அந்த மாதிரி நல்ல கலைஞர்களை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த படம் சொன்ன மாதிரி பல அரசியல் பேசுது. படத்துல வந்து எல்லாருமே கழுதை வச்சு பொதி சுமக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால கழுதை சார்ந்த கெட்ட வார்த்தைகளா பேசுறாங்க. ஸோ யார் எந்தெந்த தொழில் இருக்காங்களோ அந்த தொழில் சார்ந்த வார்த்தைகள் அதிகமாக பேசுவாங்கன்ற மாதிரி இந்த டாங்கி ஓரியன்ட் பேட் வேர்ட்ஸ் நிறைய வருது படத்துல. அது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிரிப்பாகவும் இருக்கு, ரொம்ப ஹானஸ்டாகவும் இருக்கு. நான் ஏதோட டே டு டே டீல் பண்றேனோ அது சார்ந்த கெட்ட வார்த்தைகள் நான் பேசுறது, அது சார்ந்த வார்த்தைகள் என் மனசுலேருந்து வருதுங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம். பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, யதார்த்தமா இருக்கு, நேர்மையா இருக்கு. படம் பல முக்கியமான அரசியல் பேசுது. அதாவது தன்னோட உயிரே ஒரு நிலத்துல தான் இருக்கிற அந்த பூமியில ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன், அந்த ஒரு நிலம் நமக்கு சொந்தமா இருக்கணும், அதுல ஒரு வெள்ளாமா பண்ணணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கதையின் நாயகன். அந்த நிலம் அவர் வாங்குறாரா வாங்கலையா, அந்த நிலம் அவர் வாங்குறதுக்கு என்னென்னலாம் இடையூறு வருது, ஒரு ஏழையோட வாழ்க்கை எப்படி இன்னும் மேலும் 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 கஷ்டத்திலேயே போகுது, ஒரு தொழிலாளி, ஒரு கம்யூனிசம் பேசக்கூடியவன். அப்படி அந்த நிலம் அவர் வாங்கினாரா? சரி வாங்கினாரு. வாங்கினதுக்கு அப்புறமா வெள்ளாம பண்ணாரா, விவசாயம் பண்ணாரா பண்ணலையா, அந்த விவசாயத்துல என்னென்ன பிராக்டிக்கல் இஷ்யூஸ் வருது, ஒரு 2 தக்காளி மூட்டை தூக்கிறதுக்கு வசதி இல்லாம அந்த பக்கம் இருக்கக்கூடிய மாட்டு வண்டியில வந்து தொத்திட்டு போனவர் தக்காளி மூட்டை வியாபாரத்திலேருந்து உரம் வியாபாரம் ஆரம்பிச்சு உரம் வியாபாரத்திலேருந்து கடைசியில ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரா முடிக்கிறாரு. இந்த மாதிரி சில டிரான்சிஷன்ஸ் நடக்குது. இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஃபீல் பண்றது என்னன்னா, இந்த படத்தோட டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு ஒரு மலை மாதிரி போட்டு கடைசியில ஒரு விண்மில் போட்டிருப்பாங்க, ஒரு காற்றாலை போட்டிருப்பாங்க, ஒரு படம். எதுக்கு இந்த படத்துல விண்மில் வருது அப்படின்னு ரொம்ப நேரத்துக்கு புரியல. ஆனா அந்த விண்மில் வரக்கூடிய ரெஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ். அதை நீங்க நிச்சயமா பார்க்கணும். சம்டைம்ஸ் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பேசுறோம், ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம், ரொம்ப க்ளோரிஃபை பண்றோம், ரெனியூவபிள் எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம். இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு இந்த மாதிரி இந்த காற்றாலைகள்லாம் வரக்கூடிய இந்த இடம் எல்லாமே ஒருவேளை இயற்கை வளத்தெல்லாம் கொஞ்சம் அழிச்சிட்டு தான் இதெல்லாமே வருதோ அப்படின்னு நமக்கு தோணுது. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அந்த காற்றாலையை இந்த படத்துல காட்டும் பொழுது அந்த நொடியில நீங்க அடடே அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இந்த படத்தோட சக்சஸ். இந்த படம் முடியும் பொழுது உங்களுக்கு கண்லேருந்து ஒரு 4 சொட்டு தண்ணி வரும். என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. கடைசியில திரும்பி அதே ஜூம் அவுட்ல அதே இடத்த காட்டுவாங்க. ஒரு நேரத்துல ஃபுல் வனாந்திரமா இயற்கையா இருந்த ஒரு இடம் இப்ப எப்படி இருக்கு, இப்பயும் அது இயற்கை சார்ந்துதான் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அந்த இடத்தோட இயல்பு இன்னும் அந்த இடத்துல இருக்கா. முதல்ல ஆரம்பிச்ச அந்த கதையின் நாயகன் என்ன வேலை செஞ்சானோ அதே இயல்பு அவனுக்கு கடைசியில இருக்கா. அவன் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், ஆனா சந்தோஷமா இருப்பான். கடைசியில அவன் முடிக்கும் பொழுது ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி முடிப்பான் படத்தை. நீங்க அந்த படம் பாருங்க. நான் நிச்சயமா அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு காலத்துல இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்தது. கோவிட் அப்பதான் நெட்ஃபிளிக்ஸ்லயே அவைலபிளா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்ல படம் உங்களுக்கு வேற எதுலையுமே இருக்காதுன்றதுனால ஃப்ரீயாவே விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ஸ் இது வந்து யூடியூப்ல போட்டாங்க. சூப்பர் பிரிண்ட் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை நிச்சயமா பாருங்க. ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு எம்பத்தி டெவலப் பண்ணும். ஒரு சக மனிதனோட வலிய, கஷ்டத்தை, அவனோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேர்மையை அதை உங்களை புரிஞ்சுக்க வச்சதுன்னா அது ஒரு நல்ல படம். இந்த படம் பார்த்து முடிக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோட வாழ்க்கைய, வலிய, கஷ்டத்தை, அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேர்மையை, அவனோட சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உங்களால இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு அருமையான படம். I strongly recommend மேற்கு தொடர்ச்சி மலை. ப்ளீஸ் இந்த படம் பாருங்க. நன்றி.